ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிடி 2024ஓட பிஓகேஸ் தான் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு 12லேருந்து 13 செட்டு கொஸ்டின் வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்துட்டு 14வது செட்டு பார்க்குறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ரெண்டு செட்டாக பார்த்துருந்தேன். ஸோ அப்போ கடகடன்னு பார்த்ததுனால எனக்கே கொஞ்சம் திருப்தியாக இல்லை வீடியோலாம். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு செட்டுன்னு பார்த்தாலும் நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பவர் டு சம்மோன் அண்டு ப்ரோக்ராம் எதர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் இது, அதாவது பிரசிடெண்ட்டோட பவர் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து பிரசிடெண்ட் பவர்னு இல்லை, பொதுவாக பாலிட்டி படிப்போம்ல, ஆர்டிகல்ஸ் எப்படி படிக்கிறோமோ, அமெண்ட்மெண்ட்ஸ் படிக்கிறோமோ, அதுமாரி அந்த பார்ட்ஸு ஷெட்யூல்ஸு இதெல்லாம் படிப்போம்ல, அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டரோட முக்கியமான ஆர்டிகல், அப்புறம் பவர், சீஃப் ஜஸ்டிஸோட முக்கியமான ஆர்டிகல்ஸ், பவர், அதுக்கப்புறம் லோக்சபா ஸ்பீக்கர் கூட இல்லை, பிரசிடெண்ட்டு, அதெல்லாம் மாதிரி நம்ம முக்கியமானதுக்கு மட்டும் அவங்களோட பவர் வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது நீங்கள் வந்து சிஜிஎல் மாதிரி எக்ஸாம் போகிறோம் அப்படின்னா நல்லாவே பிடிச்சி வச்சுருக்கணும். எம்டிஎஸ் ஜிடி இந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக் லெவல் கண்டுபிடிக்கிற அளவுக்காவது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கொஸ்டின் தான் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ பாலிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, செகண்ட் கொஸ்டின். அப்போ நம்ம வந்து எல்லாரோட பவரையும் படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு எப்போதுமே ஜிடி பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு வீடியோ முடிகிறப்பையும் அதில் முக்கியமான கொஸ்டினோட இதை மட்டும் எடுத்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் எக்ஸாமில் அந்த டாப்பிக்லேருந்து கேட்டால் நம்ம நல்லா ஆன்சர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் நோட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் வந்து லூசன்ட்டு அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வச்சுருப்பீங்க, ஓகேவா? ஸோ அதுலேயே இருக்கும் இதுக்கானது, எல்லாரோட பவர்ஸும் அதை நல்லா ஒரு ரிவைஸ் பண்ணி கேட்கலாம். அடுத்தது நோட்டில் நம்ம எழுதி வச்சுக்கணும், பவர்ஸ் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கணும். அதாவது பாலிட்டினா பவர், எல்லாரோட பவரையும் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாம் முன்னாடி பார்த்து போயிடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 25th டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் காஸ்ட் கார்டு வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ராகேஷ் பால் சிஹெச்எஸ்எல்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ மெயினாக கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 3 இது நம்ம நல்லாவே படிச்சாகணும். ஒன்று வந்து அப்பாயின்மெண்ட்டு, இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸு, இன்னொன்று அவார்டு. ஸோ இந்த 3ம் நம்ம தரவாக தான் போகணும். ஸ்கீம் வந்துட்டு கண்ணாமண்ணான்னு வரும், அது படித்தும் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் தான். ஸோ அது தெரிஞ்சு போடலாம், தெரியலன்னா விட்டுட்டு தான் வரணும். ஆனால் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம நல்லா படிச்சுட்டு தான் போகணும். அதுவும் நீங்கள் யாராவது ஜிடி அப்படின்னா போலீஸ் அந்த மாதிரி தான், யூனிஃபார்ம் சர்வீஸ் தானே, ஆர்ம்டு ஃபோர்ஸில் வருது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி காஸ்ட் கார்டு இந்த இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆர்மியோட இது யார், அந்த மாதிரி இதெல்லாம். சரி, அடுத்து ஹூ அமாங் தி ஃபாலோவிங் பீப்புள் வாஸ் பாப்புலர் ஆஸ் தி நைன்டிங்கேல் ஆஃப் இந்தியா. இது உங்களுக்கே தெரியும், பல தடவை நான் பார்த்த கொஸ்டின் நம்ம. ஸோ சரோஜினி நாயுடு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்குமே ஒரு பாப்புலர் நேம் அவங்களுக்குன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, யார் யாருக்கு என்ன நேம். பஞ்சாப் கேசரினா யார், அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது விச் கேம் யூசஸ் தி ஈலோ ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஸ்போர்ட்ஸு, ஓகேவா? அப்போ ஸ்கில் லெவல்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, இது வந்துட்டு 3மே இது ஒரு டைப்பாக தான் இருக்குது. இந்த 3 இதுவும் டென்னிஸு, பேட்மிண்டன், பேஸ்கெட் பால்னு. செஸ்ஸு மட்டும் தான் கொஞ்சம் வேரி ஆகுது. மேபி இது இருக்கலாம், ஆனால் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இந்த கொஸ்டின் போட முடியுமே தவிர அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. சரி, ஓகே. இது வந்து என்னது, அப்போ ஸ்போர்ட்ஸு, டேம்ஸு இந்த மாதிரி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அடுத்து டோட்டல் லிட்ரஸிட்டி ரேட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். எது தெரியும்னா 2011 தெரியும், ஆனால் அவங்க வந்து 2001க்கு தவிட்டாங்க. ஸோ 64.83. இதை வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? சென்சஸில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது எந்த ஸ்டேட்மெண்ட் இதில் தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் கரெக்ட், சரி எது அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மற்ற எல்லாமே வந்து ரைட்டு. 8th 6th அமெண்ட்மெண்ட்டு, அந்த சைல்டு எஜுகேஷன் வச்சு வருது, இதெல்லாம் வரும் 51A ஆர்டிக்கலில் வரும் டியூட்டிஸில். அடுத்து இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் வரும் 76. அதுக்கப்புறம் இது வந்து 51A ஆர்டிக்கல், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து தப்பு. பார்ட் வந்து 4Aல வருமா, ஆனால் இவங்க 5Aன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால இதுதான் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணோம். அப்போ 51 ஆர்டிக்கலை தரவு பண்ணிக்கணும், ஓகேவா? அடுத்தது ஹை ஈல்டு வெரைட்டிஸ், கிரீன் ரெவல்யூஷன் வச்சு இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இது வந்து டெஃபினிஷன் வச்சு கேட்டிருக்காங்க, அப்ரிவேஷன் மாதிரி கேட்டிருக்காங்க.
இது ஓரளவு ஹை யங்கு வராது, ஹெவி யங்கு, ஹெவி யூத்து இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது கிடையாதுன்னு. ஹை ஹெல்டு அப்படின்னு தான் பார்த்தோன்னே இதுதான் தெரியுது. ஸோ ஈஸியானது தான், கஷ்டமானதுன்னு சொல்ல முடியாது. ஷார்க்கில் மெம்பராக இல்லாத கண்ட்ரி எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்கூல்லேயே 10th படிச்சிருப்போம், ஷார்க் அமைப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எம்பிபிஎஸ் பின் ஏ பெயின், பின் ஏன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்னா மால்தீவ்ஸ், பீனா பூட்டான், பி இன்னொரு பிக்கு பங்களாதேஷ், எஸ்னா ஸ்ரீலங்கா, பெயின் அப்படின்னா பிக்கு வந்து பாகிஸ்தானா, ஏக்கு ஆப்கானிஸ்தான், பிஏஐஎன், ஐக்கு வந்து இந்தியா, எண்ணுக்கு நேபாள். அப்ப சி தான் இல்லை அப்ப இதான் ஆன்சர். எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்னு நாம வச்சுவாங்க. ஓகேவா? எம்பிபிஎஸ் படிக்கிறப்ப ரொம்ப வலியா இருக்கும், கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி பெயின், அதை நாம வச்சுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபெஸ்டிவல் வச்சா டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரளான்னு சொல்லிட்டாங்க, திருவனந்தபுரம் எல்லாமே கேரளா ரிலேட்டட். மாமல்லபுரம் வாய்ப்பு இல்லை, ஹம்பி கர்நாடகா, நாட்டியாஞ்சலி நம்ம இதுல வருது. அப்ப நிஷாந்த் கந்தனி, இந்த இதுதான். இது ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து மேக்கிங் சுகர் ஃப்ரம் சுகர் கேன் ஃபால்ஸ் அண்டர் இது வந்து, அதாவது இப்போ சுகர் கேன் வந்து இது பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பிரைமரி செக்டார்னு சொல்லிடலாம், ஏன்னா அது அக்ரிகல்ச்சரில் வந்துடும். ஓகேவா? அதுவே மேக்கிங் சுகர் அப்படின்னா அது வந்து செகண்டரியில் வந்துடும். இதுக்கப்புறம் தான் இது வருது. ஸோ இது செகண்டரியில் வரும். ஓகேவா? இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது அப்போ சரி. இப்போ இது வந்துட்டு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, செக்டார்ஸ், இந்தியன் எக்கனாமியில் செக்டார்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு செகண்டரி உங்களுக்கு நான் சொல்கிறது கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த செக்டாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்துட்டு ஒரு பிடிஎஃப் இதில் வச்சுருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன் அதில். ஓகேவா? இந்த குவாட்னரி செக்டார், அதுக்கு வந்து அதில் என்னென்ன இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த நாலேஜ் பேஸ்டு அந்த ஆக்டிவிட்டிஸ் உள்ளது தான் இதில் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம்னா டெரிட்டரி செக்டார்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இட்ஸ் த பார்ட் ஆஃப் எக்கனாமிக் தட் ப்ரொவைட் சர்வீஸ் அண்ட் கன்சியூமர் அண்ட் பிஸ்னஸ் ரேதர் தென் ப்ரொடியூசிங் குட்ஸ். அது இல்லாமல் ஒரு சர்வீஸ் பேஸ்டாக கொடுக்குறது எல்லாமே இந்த டெரிட்டரியில் தான் வருது. ஓகேவா? ரீட்டெயிலு அதுவாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்னா ஹோட்டல், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, ஃபினான்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் சர்வீஸ், இதெல்லாம் சர்வீஸ் தானே. டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் லீகல் அட்வைஸ் சர்வீசஸ், அதெல்லாம் டூரிசம், இது எல்லாமே சர்வீஸ் பேஸ்டு. ஸோ அதெல்லாம் டெரிட்டரியில் வருது. இன்னும் உங்களுக்கு இதை பற்றி எதாவது டீப்பாக வேணும், தெரிஞ்சுக்கணும், இந்தியன் எக்கனாமிக் செக்டர்ஸ் பற்றி ஒவ்வொன்றத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ப்ரிப்னு ஒரு வெப்சைட், இது வந்து ஒரு ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்து இதில் போடுவாங்க. ஸோ இதில் எல்லா செக்டார்ஸையுமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அதோட ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. உங்கள் இதிலே பாருங்கள், நம்ம குவாட்னரி செக்டார், அடுத்து குயினரி செக்டார்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு இன்னும் டெப்த்து நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதில் போயிட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த வெப்சைட்டில் என்னால் முடிஞ்ச அளவு ஒரு நல்ல நோட்ஸை நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துறேன். நான் அதை கரெக்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன்னா தெரியாது, ஆனால் நோட்ஸாக உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்கள் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் அண்டு ஹெவியஸ்ட் நேச்சுரலி அக்ரிங், இந்த இது வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹெவியஸ்ட் நேச்சுரலி அக்ரிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் அட்டாமிக்னாலே இதுதான், ஏன்னா 235 அந்த மாதிரி தானே வரும். கரெக்டாக சொல்கிறோம், 235 238 என்னன்னு தெரில. ஸோ அதுதான் ஹெவியஸ்ட்டு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையும் வந்து யுரேனியமுக்கு தான். அடுத்தது மிஸ்டி ஸ்கீம் வச்சு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கஷ்டமான கொஸ்டின், இது வந்து ஈஸின்லாம் சொல்ல முடியாது, ஆனாலும் ஓரளவு இது நம்மளால கெஸ்ஸிங்கில் போட்டால் ஓரளவு மேங்க்ரோவ் தான் முக்கால்வாசி பேர் கிளிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களோட திங்கிங் பொறுத்தது தான். அவங்க படித்ததை ஆல்ரெடி படித்து வச்சு நாலேஜை வச்சு இந்த கொஸ்டினை ரீசன் ஏன் மேங்க்ரோவை கிளிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்தியன் காஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையே போதும். ஏன்னா கடலோர இதில் இந்த அலையாத்தி காடுகள் அப்படிங்கிறது தானே மேங்க்ரோவ். அப்போ அதுதான் வரும், ஏன்னா டெசிடஸ் வரவே வாய்ப்பில்லை, கோனிஃபெரஸ்லாம் வர வாய்ப்பில்லை. காஸ்ட் அப்படின்னு இந்த கடலோரம் அப்படின்னாலே மேங்க்ரோவ் தான் கடல் அலைகள்லேருந்து பாதுகாக்கும். இப்போ நம்ம பிச்சைவாரம் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இது அந்த மாதிரி ஸ்கீம் தான் வச்சு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு விச்சாதி பாலைகள், இது என்ன ஜாவலிங்கில் எப்படி ஜம்பிங் வரும்? ஜாவலிங்னா த்ரோ பண்ணுறது தானே.
ஹை ஜம்ப்னா அதில் ஜம்பிங் வரும். மாற்றி கொடுத்துட்டு இல்லை போத் 1 and 2 நீங்கள் பாட்டு கிளிக் பண்ணிடாதீங்க, எல்லா கொஸ்டினுக்கும் அதை கூட அப்படிங்கிறதுக்காக. நெய்தர் ஒன் ஆர் படித்து பார்த்து போடுங்க. படித்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சுன்னா போடுங்க. தெரியல அப்படின்னா தெரியாத கொஸ்டினுக்கு வேணால் ரிஸ்க் எடுத்து பாருங்க. போத் 1 and 2ல. அடுத்து வந்துட்டு ஹூ ஹாஸ் அசைன்டு தி சார்ஜஸ் சேர்பர்சன் வச்சு, அதாவது IFSCA இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி, இதை வச்சு கேட்டிருக்காங்க. 2023 ராஜாராமன் அவர் தான் வந்துட்டு அதில் சேர்பர்சன் ஆகிருக்காங்க, சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட்லேருந்தே பாருங்க 2 கொஸ்டின் வந்துச்சு. ஸ்போர்ட்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட்டு யங்கஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் பத்மபூஷன் 1992ல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுவும் ஃபீல்ட் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ், இதை மறந்துடக்கூடாது, இதை பார்த்துக்கணும். இந்த ஒரு வேர்டு யாருன்னா சோனல் மான்சிங். சோனல் மான்சிங் இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா மெயினாக உள்ள ருக்குமணி தேவி, இவங்க அலமேல்வல்லி, சோனல் மான்சிங், மல்லிகா சாராபாய், யாமினி கிருஷ்ணமூர்த்தி, இவங்களை வந்து அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வாங்கின பத்மபூஷன் பத்மஸ்ரீயாச்சும் நம்ம அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ அந்த மாதிரி படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை கொஞ்சம் டேக்கிள் பண்ணி போகலாம். அந்த மாதிரி படிக்கிறது கஷ்டம் தான், ஒவ்வொருத்தருக்கும் இயர் எடுத்து படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ரிஸ்க் யாராவது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் அவங்களுக்கு மார்க்கு இந்த மாதிரி கிடைக்கலாம். அதனால தான் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். சோனல் மான்சிங் வச்சு அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில் சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராமில் SSC GK தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அதில் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடாக கண்டென்ட் போடுவான். ஸோ அந்த மாதிரி போட்டது தான் இந்த இதுவும். இதில் வந்து சோனல் மான்சிங்கோட முக்கியமான சாதனை படித்ததெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த சேனலில் போய் SSC GK தமிழ் இருக்குல்ல, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும் இந்த போஸ்ட்டு. இப்போ நான் இதில் கூட போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பத்மபூஷன் 1992 வாங்கியிருக்காங்க யங்கஸ்ட் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லி. அப்புறம் 2003லையும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் பத்ம விபூஷன் வாங்கின இயர். இப்போ நான் இதில் போட்டிருக்கேன்னா எக்ஸாம்லேயும் கரெக்டாக அந்த கொஸ்டின் வந்திருக்கா. அதனால முக்கியமான பர்சனுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அந்த மாதிரி வேற யாருக்கெல்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கு போட்டிருக்கேன், கல்பேலியா, ருக்குமணி தேவி, அவங்களுக்கும் போட்டிருக்கேன். இது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். ஓகே, நம்மளுக்கு இப்போ டைம் சீக்கிரம் முடிச்சாகணும், அதனால் அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த பேஜில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு விச் ஸ்போர்ட் இஸ் பிளேட் பை இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அன்கிதா தாஸ், அவங்கள வச்சு கேட்டிருக்காங்க. அன்கிதா தாஸ் வந்து டேபிள் டென்னிஸ். நிறையா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸை வந்து தனியாக போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, படிக்க வரும் அதுக்கு நம்மளுக்கு. அடுத்தது சாவ் டான்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அது வந்து வெஸ்ட் பெங்கால் அந்த சைடு ஆடுறது தானே. ஸோ அதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சாவ் டான்ஸில் நிறையா இது ஒரு 3 டைப்பாக இது பண்ணுவாங்க. அதை வந்து என்னோடய பிடிஎஃப்பில் நான் பாட்காஸ்ட்டு அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பாருங்கள், ஓகேவா? SSC GK தமிழ்லாம் இருக்கும். அடுத்து இன் சவுத் இந்தியா டேஸ் ஆஸ் வில்லேஜ், ஊர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், அதுதான் சொல்கிறாங்க போல இருக்கு. நகரம்னு சொல்ல மாட்டோம், வில்லேஜை, ஓகேவா? கயத்தாஸ், சமந்தாஸ் இந்த மாதிரிலாம் வராது, ஊர் அதுதான் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். வலுவூர், வடுவூர் அந்த மாதிரிலாம் முடியுதுல்ல, அது. இது வந்து சோலா கிங்டமில் வச்சு தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த இருக்குது ஊர் வாஸ் பிரைமரி வில்லேஜ் அசம்பிளி, சோலா வில்லேஜ் அசம்பிளி, எவ்ரி வில்லேஜ் வாஸ் செல்ஃப் கவர்னிங் யூனிட், நம்பர் ஆஃப் சர்ச் இதில் ஒன்றுத்துக்கு போட்டிருக்கு, ஓகேவா? அப்போ நம்ம வந்து என்ன படிச்சிருக்கணும், நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் மெயினாக சோலா கிங்டம்லேருந்து இந்த பிராமணாஸ்க்கு நிலம் கொடுக்கறது என்ன, வட்டிக்கு கொடுக்கறதுக்கு பேர் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், திரும்பவும் கிரீன் ரெவல்யூஷன் வந்துட்டாங்க. ஆனால் இது ஈஸியான கொஸ்டின் தான், MS சுவாமிநாதன். இப்போ கிரீன் ரெவல்யூஷன் வச்சு இந்த ஷிஃப்ட்லேயே 2 கொஸ்டின் வந்துச்சு. அப்போ நம்ம கிரீன் ரெவல்யூஷனை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கணும் கொஞ்சம் டெப்த்தாக. அப்படின்னா அதுக்காக தான் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இதுவும் அந்த ப்ரிப், நான் மெயினாக வந்து ப்ரிப்பு இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து எடுப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து நான் இது தனி வீடியோவே போடுறேன், நான் எந்தெந்த இதுக்கு என்னென்ன சேனல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் பார்த்துக்கோம். நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் HYV ஹை ஈல்டு வெரைட்டி, அந்த கொஸ்டின் கூட இதுலேயே வந்துருச்சு பாருங்க, இதில் வந்திருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ 1960ல் ஸ்டார்ட் பண்ணது, தோ ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அவங்க நேம் இதில் வந்துச்சு. இதில் வந்து ஃபுல்லாக லாகின் பண்ண சொல்லுது.
இதில் வந்து ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. எல்லாமே க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி தான். நம்ம வந்து கொஞ்சம் தான் படிச்சிருப்போம். இது யூபிஎஸ்சி நோட்ஸு. ஸோ எல்லாமே கவர் ஆகிருக்கும், மிஸ்ஸே ஆகாது நம்மளுக்கு. எஸ்எஸ்சியில் இந்த இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, ஆனால் படிக்கிறதுங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பிடிச்சாதான் உண்டு. டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீயாக இருக்கப்போ அப்படிங்க. என்ன இங்கிலீஷில் இருக்குது தமிழில் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்லேட் தமிழ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா தமிழில் அது ட்ரான்ஸ்லேட் மாறிக்கும். ஸோ தமிழ்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா. எந்த ஒரு நோட்ஸுமே நீங்கள் இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குன்னு இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போமா. ஜஸ்ட்டு ஒரு பிளாக் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எஜுகேட்டடாக நான் போடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். வீடியோவை மேக்ஸிமம் நீங்கள் 2x ஸ்பீடில் வச்சு கேளுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து வந்து கிருஷ்ணா ராவ் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ராஜா பையா இவங்கெல்லாம் வச்சு கேட்டிருக்காங்க. என்ன கரானாவில் வராங்க, கரானாஸ் நான் ட்ரிக்ஸு கண்டிப்பாக போடுறேன், இன்னும் போடவே இல்லை, ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு என்ன ட்ரிக் வச்சுருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணர் வந்து வாலியில் வந்து வெண்ணெய் எடுத்து வந்து சாப்பிடுவார். அதான் குவாலியர் கண்ணா அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தான் நான் ட்ரிக் வச்சு படிப்பேன். ஓகே, 20 கொஸ்டின் இந்த ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு. இதில் எத்தனை கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோமா. இது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியாத கொஸ்டின் தான், ஒரு சிலர் போடுவாங்க. இதுவும் வந்து டஃப்பு தான், ஈஸின்னு சொல்ல முடியாது. இது டஃப்பு 3. இது டஃப்பு 4. இதுவும் வந்து செஸ்ஸுன்னு ஒரு சிலர் போடலாம் கெஸ்ஸிங்கில், அதனால வச்சுப்போம் 5. டஃப்னு வச்சுப்போம் 5. இது கரண்ட் அஃபேர்ஸு 6னே வச்சுப்போம். ஒரு 6 to 5லேருந்து 6 கொஸ்டின், அதான் நம்மளோட இதுபடி எப்போதுமே 14 to 15 கொஸ்டின் தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த ஷிஃப்ட்லேயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதாவது ஆவரேஜாக இதில் நீங்கள் 15 போட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஸ்கோரு, 14 போட்டாலும் நல்லது தான், அதுக்கு கீழே போகக்கூடாது ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.